அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கும் ஒரு கலந்துரையாடல் தான். வரிசையா நம்ம தொடர்ந்து கலந்துரையாடல் போட்டு இருக்கோம். இன்னைக்கும் ஒரு கலந்துரையாடல் போடலாம் அப்படின்னு யோசித்தேன். இந்த தலைப்பு இன்னைக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு ரொம்ப நாளா என் மனசுல இருக்கு. நமக்கு தெரியுதோ தெரியலையான்றது அடுத்தது. ஒரு சிந்தனை ஓட்டம், ஒரு ஆராய்ச்சி கலந்த சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்கும் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்றதுதான் இதோட நோக்கமே. சிரிப்பு. நம்ம எல்லாம் கலகலன்னு சிரிக்கிறோம். நம்ம பல பேர் பார்த்தோம்னா சிரிக்கிறதுக்கும் அழுவாங்க. சிரிக்க சொன்னா அழுதான் வரும், சிரிப்பு வராது. ஒரு சிலர் அந்த மாதிரியே இருக்காங்க. இந்த சிரிப்பு ஆதிகால மனிதன் கிட்ட இருந்துதா, இருந்திருக்குமா அப்படின்ற ஒரு நம்மளோட கற்பனை வளங்களை ஓட விட்டு நமக்கு தெரிஞ்ச நம்ம பார்த்த பழகின இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி சார் வந்திருக்காரு. அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி சார் அவங்க அவங்க தீவுகள்ல ஆதி மனிதர்கள், அதாவது ஆதிவாசிகள் இருக்காங்க. அந்த காலத்துல இருந்த ஆதிவாசிகள், அதாவது கல்ச்சுரலா வராதவங்க இருக்கிறாங்க. இப்ப அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்களா, சிரிச்சிருக்காங்களா, யாருன்னா பார்த்திருக்காங்களா தெரியாது. அவர் பார்த்திருப்பாரா? வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் அவர் அழைச்சு வர சொல்லி அவர் பார்த்திருக்கலாம், இல்ல அவருக்கு தெரிஞ்சவங்க ஏதாச்சும் சொல்லியிருக்கலாம். அப்போ ஒரு 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் தோன்றினப்ப, கற்கால மனிதனா இருந்தப்ப, மனுஷன் விலங்குகளுக்கு நேரா இருந்தப்ப, விலங்குகள் மாதிரி வாழ்ந்த காலத்துல மனுஷன் சிரிச்சிருப்பானா அப்படின்ற ஒரு ஒரு சிறு ஆராய்ச்சி, சிறு அலசல் தான் நம்மளோட. இதுக்கு உண்டான ஆராய்ச்சி அப்படின்னு பார்த்தா எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏதாச்சும் படிச்சிருந்தா அந்த படிச்சவங்க எப்படி எழுதுனாங்கன்றது பார்க்கணும். இதை பத்தி நம்ம யுவன் ஹராரி கூட அவர் ஷேப்பியன்ஸ் புக்ல எல்லாம் எதுவும் சொல்லல. மனிதனோட வகைகள் சொன்னாரு. இந்த மாதிரி மனுஷன் தோன்றி இருக்காங்க. அவன் அழுதானா சிரிச்சானான்றது எமோஷன்ஸ் பத்தி எல்லாம் பேசல. அழுது இருக்க வாய்ப்புகள் இருக்கும்ன்றது எனக்கு தோணுது. வலியினால அழுதுகிறவா இருக்க, மகிழ்ந்து இருப்பான், சந்தோஷம் இருந்திருக்கும். ஆனா அதை எப்படி வெளிப்படுத்தி இருப்பான் அப்படின்றது ஒரு கேள்வி. நம்மள மாதிரி கலகலன்னு சிரிச்சிருப்பானா? ஒரு புன்னகை, சின்ன புன்னகை கூட இருந்திருக்கலாம். இல்ல விலங்குகள் சந்தோஷமா இருக்கிறத பாக்குறான், அந்த சந்தோஷம் விலங்குகள் கிட்ட தெரியும். அது ஒரு வகையான மகிழ்ச்சி தெரியும், நமக்கு விலங்குகள் கிட்ட தெரியும். அந்த அந்த நேரத்துல மனிதனும் விலங்காதானே இருந்தான். அப்போ அவனுக்கு நம்ம இப்ப சிரிக்கிற மாதிரி அப்ப சிரிச்சிருப்பானா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்தது. இந்த சந்தேகத்தை நம்ம சும்மா ஒரு அலசுமை அப்படின்றத ஒவ்வொருத்தர் சிந்தனையில எப்படி தோணுறதுன்றதுக்காக தான் இந்த கலந்துரையாடல். முதல்ல யார் வேணா ஆரம்பிக்கலாம். யார் யார் என்னென்ன சொல்ல வரீங்களோ வாங்க. மகிழ்ச்சி. நம்ம எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி சார் பேச வைக்குமா? வாங்க கிருஷ்ணமூர்த்தி சார், நீங்க தான் பேசணும். நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேத்தியோட அனுமதி தான் வேணும் அப்படின்ன. பேத்தியோட அனுமதி வாங்க கூடுங்க. பேத்தியோட அனுமதி ஏகே ஓகே. வாங்க வாங்க. உங்க பேர் என்ன? பேசிட்டு வரேன். வெரி குட். நவசங்கி. அம்மியா ஒரு சிறிய சிரிப்புங்க. சிரிங்க பார்க்கலாம். சிரிங்க பார்க்கலாம். சூப்பர் சூப்பர். அழகா அழகா ஒரு மழலை சிரிப்பு சிரிச்சீங்க. நல்ல தலைப்பு, அருமையான தலைப்பு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே நம்ம பார்த்த ஆதிவாசிகளுடைய நெருங்கி பழகின ஒரு சின்ன குழந்தைய, ஒரு பிறந்த குழந்தைய, ஒரு ஆதிவாசியினுடைய குழந்தைய பார்த்தோம். அப்பதான் இப்ப இந்த கண்ணோட்டத்துல அப்ப பார்க்கல. இப்பதான் திரும்பவும் யோசிச்சு பாக்குறேன், இது அந்த குழந்தை சிரிச்சதா அப்படின்னா அந்த குழந்தையும் நிச்சயமா சிரிச்சது. ஒரு நம்ம இங்கே சாதாரணமா ஒரு நாகரிகம் அடைந்த ஒரு மனிதன் எப்படி சிரிக்கிறானோ அதே மாதிரிதான் அந்த ஆதிவாசி குழந்தையும் சிரித்தது. ஆனா வளர்ந்த ஆதிவாசிகள், இந்த சோம்பன்னோ, ஓங்கி இனத்து மக்களோ, நிக்கோபாரி இனத்து மக்களோ, இந்த மாதிரி ஜெரவா இனத்து மக்கள், இந்த 4 இன மக்களுமே யாருமே ஒரு வளர்ந்த பொழுது அவங்க சிரிச்ச மாதிரியான முகத்தை பார்க்கவே இல்லை. என்னுடைய
37 ஆண்டுகள் அங்க அந்தமான்ல இருந்த வரைக்கும் பார்த்தா, அப்ப அவங்களால சிரிக்க முடியல. அவங்களால ஏன் சிரிக்கல அப்படின்ற கேள்விதான் இப்போ மறுபடியும் வருது. இப்ப ஏன் சிரிக்கல அப்படின்றதுக்கான கேள்வியை பார்த்தா, நம்ம சிறு குழந்தையில நம்ம இவர் தான் சொல்லுவாரு, நம்ம தென்கட்சி சுவாமிநாதன் தான் சொல்லுவாரு, எந்த ஒரு காரணமும் இல்லாம ஒரு குழந்தை வந்து ஒரு 400 முறை சிரிக்குமா. ஒரு குழந்தை, பிறந்த குழந்தை சின்ன 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 வயசுல இருக்கிறப்போ எதையாவது கிளுகிளுப்பை வச்சு மூட்டினா கூட அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா அது வயது ஆக ஆக நம்ம ஒரு மெச்சூரிட்டி அப்படின்னு நினைச்சிட்டு சிரிக்கிறதை குறைச்சிடறோம். அப்ப நம்ம நாகரிகம் அடைந்த மனிதர்கள் அப்படியே குறைச்சிடறோம். அந்த மாதிரி. அதே மாதிரி அவங்க எந்த வகையில அவங்க ஏன் குறைச்சிட்டாங்களா அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்திலையும் இருக்கு. ஆனா எந்த விதமான ஒரு ஒரு பேச்சிலையா இருக்கட்டும் சரி, செயல்லையாக இருக்கட்டும் சரி, அவங்க சிரிக்கிறத பார்க்க முடியும். சரி, நம்ம ஏன் சிரிக்கிறோம் அப்படின்னா, சிரிக்கிறதுக்கான காரணங்கள் ஏன் அப்படின்றது ஒரு பட்டியல் போட்டோம்னா, நம்ம ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி ஏதாவது உயர்வா ஏதாவது சொல்றப்ப சிரிப்பு வரும். இல்லாட்டி அப்படியே துபகடின்னு கீழே தூக்கி போட்டா சிரிப்பு வரும். ஒருவேளை இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அவங்களுக்கு வரலையோ, அதனாலதான் சிரிக்காம விட்டாங்களோ அப்படின்றதான் யோசிக்க தோணுது. அடுத்து அவங்கள யாரையாவது மட்டம் தட்டி பேசுறது, ரொம்ப மட்டம் தட்டி பேசுறது, அவங்களை கிண்டல் அடிச்சு பேசுறது, ஒரு ஒரு பொருந்தாம இருக்கிறது ஒண்ணு பேசுறது, அல்லது டயலாக் அப்படி மாத்தி மாத்தி அடிக்கிறது. என்ன என்ன வேணும், என்னதான் வேணும், என்னதான் வேணும், இந்த மாதிரி பேசுறது நமக்கு நகைச்சுவையா இருக்கலாம், சிரிப்பு வரலாம். ஆனா அவங்களுக்குள்ளார இந்த மாதிரியான டயலாக் எல்லாம் இல்ல. அதனால ரொம்ப பேசுறது ரொம்ப சுருக்கமா தான் பேசுவாங்க. ஒரு வாங்க அப்படின்ற அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. அவ்வளவு சுருக்கமா பேசிட்டே இருக்கிறாங்க அவங்க. அதனால இந்த மாதிரியான நகைச்சுவை உணர்வுகளோட வருதா அப்படின்றதும் இல்ல. கொஞ்சம் வாய் கொஞ்சம் நீளமா இருக்கு அவங்களுக்கு எல்லாம். அப்படியே நீளமான வாய். அது எப்பவுமே சிரிக்கிற மாதிரி ஒரு அனுமான் இப்ப படத்துல போட்டிருக்கிற மாதிரி கூட வாய் கொஞ்சம் நீளமாவே இருக்கு. அது அது எப்பவுமே சிரிக்கிற மாதிரியே இருக்கா, அல்லது சிரிச்சாலும் தெரியாத மாதிரி இருக்கா? ஒருவேளை அவங்க மனசுக்குள்ளார சிரிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது கூட தெரியல. என்னுடைய அனுபவத்துல பார்த்தா சிறு குழந்தை சிரித்திருக்கிறதை பார்த்திருக்கிறேன். அது ஆதிவாசியான குழந்தை. கொஞ்சம் வளர்ந்த பிறகு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சிரிப்பது தேவையில்லாத ஒன்று அப்படின்ற மாதிரி. பெண்கள் கூட சிரிச்சு நான் பார்த்தேன். ஆதிவாசி பெண்கள் இருக்காங்க. சில படங்கள்லாம் வச்சிருக்கேன். ஆனா அது தர முடியாத சூழல்ல இருக்கு. ஏன்னா உடை இல்லாம இருக்கு. அதனால அதை ஷேர் பண்ணல. அதனால மன்னிக்கணும். இதுதான் என்னுடைய கருத்தாக தொடர்ந்து ஆரம்பிக்கிறேன். மற்றவர்கள் பேசுறதை பார்த்து அப்புறம் வரும். நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி. அதாவது நீங்க ஒரு சின்ன உதாரணம் கொடுத்துருக்கீங்க. இப்போ ஏன்னா அவங்கள நமக்கு தெரியாது, நீங்க பார்த்துருக்கீங்க. நாங்க இப்போ டூரிஸ்டா வந்தா கூட அந்தமான்ல சும்மா பார்த்து வந்துருமே தவிர அங்கேயே தங்கி இருக்கிறவங்க இருந்தவங்க, இப்போ அங்க தங்கி இருந்தவங்க உங்களை போல தங்கி இருந்தவங்க ஆறுமுக சார் இருந்திருக்காரு. சார், நீங்க பாத்திருக்கீங்களா? ஆதிவாசிகளை பாத்திருக்கீங்களா? ஆதிவாசிகளோட எமோஷன்ஸை பாத்திருக்கீங்களா? ஆறுமுக சார் விஜயதரா சார். ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகம். ரைட். அப்போ வேற யார் பேசுறது? வசந்தி மேடம், நீங்க எதனா சொல்றீங்களா? நாராயணன் சார் வாங்க, உங்க ஐடியா சொல்லுங்க. உங்களோட கற்பனை. ஆதிவாசின்னு நான் பார்க்கவே இல்லை. ஆனால் சிரிக்காமல் இருந்திருக்க மாட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும். என்ன நகைப்புக்குரிய விஷயம் நிச்சயமாக நடக்காமல் இருக்காது. மனிதன் முதல்ல மொழி இல்லையே ஒழிய சிரிப்புக்கு மொழி தேவையில்லை. அதனால் நிச்சயமாக நகைப்புக்குரிய விஷயம் இல்லாமல் இருந்திருக்காது. சிரிக்காமல் இருந்திருக்க மாட்டாங்க. கோர்ஸ் முதல்ல சிரித்தவனை பார்த்து எல்லாரும் வியப்பாக பார்த்துருப்பாங்க, அது இருக்குது. பட் சிரிக்காமல் இருந்திருக்க மாட்டாங்க. அது வாய்ப்பே இல்லை. ஏன்னா நிச்சயம் அதாவது அவங்க சர்வைவல் தான் முக்கியமாக இருக்கும். இப்போ இன்னைக்கு நம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி அவங்க இருந்திருக்க மாட்டாங்க. அந்த சர்வைவல் தான் முக்கியமாக இருந்திருக்கும். இருந்தாலும் கூடி இருக்க நேரத்தில் நகைப்புக்குரிய விஷயங்கள் ஏதாவது செய்யும்போது நிச்சயமாக சிரிச்சிருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. தரவுகள் இல்லை. இவர் ஆர்வம் பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஏப்பா இருக்கியா இங்கே? நீ இது ஆதிவாசிகளை பார்த்துருக்கியா? அவங்க சிரிச்சிருக்காங்களா? ஆதிவாசிகளை நான் பார்த்துருக்கேன். நான் நிறைய தடவை பார்த்துருக்கிறேன். நானும் அந்த மாதிரில கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்தேன். அந்த நான் காலையில் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரூப்பாக கிளம்புவாங்க. ஒரு இங்கேருந்து நாங்கள் மாயாபந்தர், திக்லிபூர் அப்படி இடங்களில் போகும்பொழுது பார்த்துருக்குறேன்.
ஆனால் சிரிப்பு வந்து அவங்ககிட்ட வராது. கமாண்டிங் மாதிரி தான் இருக்கும், கடுப்பாக இருக்கும் வந்து. கேட்குறதே வந்து அவங்க வந்து மொழி வந்து சொன்ன கிருஷ்ணமூர்த்தி சார் ரொம்ப அனுபவம் கரெக்டாக சொன்னார் வந்து. அதாவது ஆ ஓ அந்த மாதிரி ஒரு எழுத்து அந்த மாதிரி சைகைகள் தான் அதிகமாக இருக்கும் வந்து. ஆனால் ஒரே ஒரு தடவை வந்து நான் வந்து பார்த்தது என்னன்னா, ஒரு ஆம்புலன்ஸில் ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து உடம்பு சுகம் இல்லைங்கும் போது வந்து ஆம்புலன்ஸில் வந்து கூட்டிட்டு போனாங்க வந்து. ஒரு குழந்தைய அது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தை கூப்பிட்டு போனாங்க அது. ஆனால் அவங்ககிட்ட வருத்தமோ இல்லை இந்த சிரிப்போ அது தெரியல. அந்த குழந்தைய வந்து நான் வந்து அந்த சாருங்க ஃபர்ஸ்ட் இதில் இருக்கும்போது அந்த என்ன அந்த மஞ்சள் ஒரு குகை இருக்கும் வந்து. அந்த குகை அந்த இதை வந்து கிராஸ் பண்ணி போகணும் வந்து. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் 2 ட்ரேக் இருக்கிறது வந்து அதில் வந்து இந்த அந்த என்ன சார் கிருஷ்ணமூர்த்தி சார் இருக்கு அந்த இதுக்கு என்ன பேர் வந்து அந்த கேக் வந்து நம்ம எல்லோ சந்தனக்கோ இது மாதிரி. ஐயோ அது கூட மறந்து போச்சு, அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்டுங்கிற மாதிரி. அங்கே கிராஸ் பண்ணி நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஜீப் இருக்கும்போது நாங்கள் பக்கத்தில் நின்று சார் ஓ பாராட்டாங்கிற இடத்துல வந்து அந்த ஷிப்பு மாறி வந்து இது இந்த ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டலில் உள்ள ஆம்புலன்ஸ் இருந்தது. அந்த ஆம்புலன்ஸ் ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க இருந்தாங்க, இருந்தாங்க. ஆனால் கூட யாரும் இல்லை. ஆனால் அவங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க, எப்படி போட்டாங்க, அது ரெகுலராக போகிறவங்களை வந்து ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்து எங்களுக்கு இந்த லைன்மேன் எல்லாம் எங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது இந்த டெலிஃபோன் கேபிள்ஸ் இதெல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா போவாங்க. நானும் அந்த கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவை அந்த பயணம் வச்சிருக்கிறேன். இப்போ இங்களுக்கு ஒரு வரைக்கும் போயிருக்கிறேன். போகும்போது வரும்போதெல்லாம் பாதை பார்த்துருவோம். ஆனால் வந்து ஸ்லோ பண்ணாதீங்க, ஒரே ஸ்பீடில் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒரு இது மாதிரி தான் போகும், மொத்தமாக தான் வரிசையாக கார் போகும் வந்து. தனியாக போக முடியாது. கையில் வந்து எப்பயுமே வில்லு அம்பு இருக்கும் வந்து அவங்க கையில் வந்து எப்பயுமே. அது ஒரு இது இருக்கும் வந்து. ஆனால் நீங்கள் இடமறிச்சு நம்ம ஆட்கள் வந்து அவங்கள வந்து மறித்து சாரி அவங்க வந்து மறிக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இடையூறு செய்யாத வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு கிடையாது. அது வந்து நல்ல தெளிவாச்சு. அது வந்து முன்னால் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாக ஏதாவது பேசுனீங்கன்னா வந்து துப்பாக்கியை வச்சு இங்கே போலீஸ்காரங்க எஸ்கார்டில் போகும்பொழுது அந்த துப்பாக்கி வச்சு மிரட்ட அவன் வந்து அம்பு வில்லை வச்சுக்கிட்டு காட்டுற மாதிரி இருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நான் அம்போட வில்லோட இருக்குதை நான் நிறைய தடவை பார்த்துருக்குறேன். ஆனால் சிரிப்பு வந்து அவங்க முகத்தில் இல்லை. ஆனால் வந்து இவங்க சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி வந்து பெரும்பாலான பகுதிகளில் மேலாடை இருக்காது வந்து. நாங்கள் இப்போ வந்து ஓரளவுக்கு ஒரு சில இடங்கள் ஒரு சில பெண்கள் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் பக்குவப்படுத்தி வந்திருக்காங்க. ஆனால் காரை பிடிச்சாங்கன்னா வந்து நெரிச்சாங்கன்னா கையில் என்ன நம்ம கையில் என்ன இருக்குதோ அதை அப்படியே பிடுங்கிக்கிடுவாங்க. அது அந்த அளவுக்கு கூட வந்து இருக்குது வந்து. ஆனால் இந்தியை வந்து கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த பசங்க வந்து பாந்தோ அப்படிம்பாங்க, பல்தோ அப்படிம்பாங்க, இன்னும் கொஞ்சம் பழங்கூடு இது கூடன்னு சொல்லி அந்த அந்த மாதிரி ஒரு சில ஒரே வார்த்தை பல்தோ தோ தோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கேட்டால். அந்த மாதிரி இருக்கும். நிறையா வந்து கெடுத்து வச்சிருக்கிறோம், அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். புகையிலையெல்லாம் நிறையா கெடுத்து அவங்கள வந்து மயக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் சிரிப்பை வந்து அவங்களோட கொடுக்கல வந்து. ஆனால் சிரிப்பு வந்து சார் சொன்னபடி பிறந்த குழந்தைகளை வந்து அந்த ஏன்னா அது அங்க அசைவுகளில் வந்து இருந்திருக்கலாம். ஆரம்பத்தில் வந்து குழந்தைய வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் வந்து முதல்ல உங்களுக்கு எதையாவது ஒன்று காட்டினா அதுக்கு வந்து ஒரு மாற்றம் வேணுங்கிறது உடல் அசைவுக்காக இல்லை எக்ஸசைஸுக்காக இருந்திருக்கலாம். அந்த மாதிரி கூட இயற்கையை நம்ம படைச்சிக்கலாம். காலப்போக்கில் வந்து அவங்ககிட்ட சிரிப்பு மாறி இருக்கலாம், வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் சிரிப்பை நான் ஒருபோதும் கண்டதில்லை, அவர்கள் முகத்தில் வந்து கண்டதில்லை. ஆனால் நிற்பாங்க, கொஞ்ச நேரம் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வந்து நிற்பாங்க. ஆனால் வந்து அப்படியே போயிடுவாங்க வந்து. அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 அடி 15 அடி தள்ளி தான் நின்று நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆனால் பக்கத்தில் அவங்கள வந்து இன்னும் தொந்தரவு பண்ணாதீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது அப்படிம்பாங்க. அதே போல் தொந்தரவு இல்லை, உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் நான் அதிகமாக இல்லை, பெரும்பாலும் சிரிப்பை பார்த்ததில்லை வந்து. ஓகே அப்படி தான் இருக்குது. மற்றவர்கள் கவனத்திற்கு விட்டு விடுகிறேன். சார் நான் மற்றவங்க வரும்போது சிரிக்காமல் இருந்திருக்கலாம், அவங்களுக்குள்ள சிரிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய அனுமானம் வேற ஒன்றும் இல்லை. அவங்களுக்குள்ள சிரிக்கிற மாதிரியே அழுகிறதும் இல்லை. அதையும் இப்ப சொல்லித்தான் சார் சொன்ன மாதிரி ஒரு பல இறப்புகளை விட இவங்களோட நம்ம போயிருக்கிறோம். நம்மளுடைய உறவினர்கள், நம்ம கூட பணி செய்தவர்களுடைய உறவினர்கள், அப்பா அம்மா மனைவி கணவன் இந்த மாதிரி எல்லாம் இறந்திருக்காங்க. யாருமே அழுதது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகள் ஒரு ஆஸ்பத்திரிக்கு பக்கத்துலயே அதை ஒட்டிய காம்பவுண்ட் சுவருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு அரசு குடியிருப்புல தான் இருந்தேன். அப்ப கூட இறப்புகள் சகஜமா நடந்துட்டு வரும். யாருமே கூவி அழுகிறதோ இந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது ஒரு சகஜமான ஒரு பிறப்பும் சரி இறப்பும் சரி ரொம்ப சகஜமான ஒரு ஞான நிலையில தான் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு எந்த அளவிற்கு ஒரு மக்கள் ஒரு பக்குவம் அடைந்த நிலையில இருக்கணும். ஒரு இல்லாட்டி ஓகே ரைட் அவ்வளவுதான். இனி வந்தவங்க ஒரு நாள் போகணும் அப்படின்றது
எவ்வளவு இதா போட்டு அவங்க அந்த ஊர்ல ஒரு நிக்கோபாரிகளை பார்த்தோம்னா சரி, அவங்களுக்கு அந்த ஃபென்சிங் எல்லாம் கிடையாது. இதுதான் என்னுடைய நிலம், இது என்னுடைய நிலம் எல்லாம் கிடையாது. இது அவங்களுக்கு கை கெட்டின தூரம் இது வரைக்கும் என்னுடைய நிலம் மொத்தமா சேர்ந்து மொத்தமா சொசைட்டியே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஒரு அவங்க தொகைத் அப்படிம்பாங்க. தொகைன்றது ஒரு ஒரு வில்லேஜுடைய ஒரு சிறு பங்கு. அந்த அந்த தொகைத்துல ஒரு 15 பேர் 20 பேர் இருப்பாங்க. அந்த 20 பேருக்கும் ஒரு தலைவர் இருப்பார். அந்த தலைவர் அலாட் பண்ணுவாரு. நீ வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு போ, நீ வந்து இந்த பண்ணிக்கான வேற இதை இல்லாட்டி இந்த கிழங்கு வெட்டுறதுக்கு போங்க, இல்லாட்டி மீன் பிடிக்கிறதுக்கு போங்க, இல்லாட்டி மரம் வெட்டுறதுக்கு போங்க. இந்த மாதிரியான வேலைக்கெல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. அதுல சில பேர் வருவாங்க, சில பேர் ஆஸ்பத்திரிக்கு போறப்ப மொத்தமா போவாங்க. 15-20 பேர் மொத்தமா போவாங்க. அதுலயும் அந்த கட்டுக்கோப்போட போவாங்க. அப்ப சிரிக்கிறது எப்படி இல்லாம இருக்குதோ அதே மாதிரி வருத்தம்ன்ற நிகழ்வும் அங்க இல்ல. நிக்கோபாரிகளை முழுசா பார்த்திருக்கிறேன். மற்றபடி மற்ற இன மக்கள் பத்தி அவ்வளவு தெரியல. அந்த பக்கம் இறப்பு நடந்த நேரத்துல இல்ல. ஆனாலும் யாரும் பெரிய கூவி அழுகுத மாதிரியோ இந்த மாதிரி வருத்தமான நிகழ்ச்சியிலையோ கோபப்பட்டும் பார்த்ததில்லை. இந்த மாதிரி இது இது அவங்க நினைக்கிறது காட்டுப்பகுதி முழுக்க அவர்களுடைய காட்டுப்பகுதி. அவங்க என்ன வேணாலும் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அவங்க ஏன் வெளியே வரலன்னு கேட்டதுக்கு கூட அவங்க சொல்லியிருக்கிற பதில், எங்களுக்கு என்ன தேவையோ இது எல்லாமே இதே காட்டுப்பகுதிக்குள்ளார கிடைச்சிருது, அதனால வெளியே போறது இல்லை. அப்ப நம்ம வாழைத்தாரை எடுத்து கொண்டு போனோம்னா இது அவங்களுக்குன்னு நினைக்கிறாங்க. இது அவங்களுடைய வாழைத்தாரை யாரோ எடுத்துட்டு போறாங்க அப்படின்றதுனாலதான் அவங்க அதுல கொண்டு வர்றதுக்கு வர்றாங்க. ஆனா நம்மளுக்கு அதுக்கு நடுவுல சரக்கு பாட்டில் எல்லாம் கொடுத்து அவங்கள வந்து இதுவும் உங்களுடைய இது அப்படின்ற மாதிரி அந்த பழக்கத்துக்கு நம்ம கொஞ்சம் மாத்திட்டாங்க, கொஞ்சம் கெடுக்கவும் செஞ்சிருக்காங்க அப்படின்றதான் சொல்லணும். கெட்ட பழக்கங்கள் எல்லாமே நாகரீகம் அடைந்த மனிதன் தான் அந்த ஆதி மனிதனை கெடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். தொடருங்க. அது ரொம்ப முற்றிலும் உண்மை சார், உண்மை. அது நான் வந்து 2-3 தடவை நடக்கும் பொழுது நாங்க கார்ல போகும்போது நாங்க ரொம்ப நிறைய அனுபவப்பட்டிருக்கோம். ரொம்ப சங்கடப்பட்டிருக்கோம். மனசு ரொம்ப வேதனை, என்னடா இப்படி கேட்குறாங்களேங்கிற ரொம்ப மனவேதனை ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் நான் 2-3 தடவை போகும்போது பழங்கள் வாங்கிட்டு போவோம். பழங்களை வந்து வாங்குறது கூட அந்த மெதுவாக வாங்க மாட்டாங்க, அப்படி கையில் பிடிக்கிற மாதிரி தான். அதாவது இந்த ஒரு குரங்கோ இல்லை வந்து நம்ம வெடுக்கன்று பிடுங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி செயல மாதிரி தான் இருக்குமே ஒழிய நம்ம கொடுக்க தயாராக இருந்தால் கூட அவங்க வந்து அந்த வாங்கக்கூடிய இல்லை. ஆக சிந்தனையே அவனுக்கு வந்து அது சார் சொன்னபடி அது நமக்குரியதை வந்து எப்படி வந்து இவங்க வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க. நம்ம கூட நிறைய ஏதாவது எடுத்துகிட்டு போனால் கூட அப்படியே மொத்தமாக பிடிக்கிடுவாங்க, கீழே இறச்சிக்கிடுவாங்க, ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சில சமயங்கள் நமக்குரியது அவங்க நினைக்கல சார். அவங்களுக்கு வந்து அந்த அதாவது இப்படிதான் வாங்கணும்ன்றது தெரியாது. கரெக்ட். வாங்கணும் இப்படிதான் வாங்கணும் அந்த ஒரு தன்மைன்றது தெரியாது. ஏன்னா அது தெரிஞ்சு அவங்க முன்னேறிடுவாங்களே. இல்ல புரியுதுங்களா? ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இப்போ எதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துட்டோம்னா, நான் வந்து நம்ம பேச போறது அந்தமான ஆதிவாசிகளை பத்தி இல்ல, ஒரு உதாரணத்துக்காக நாம இவங்க எடுத்துக்கணும் அப்படின்னு. நாம இன்னும் கொஞ்சம் தாண்டி, நம்ம இன்னும் கொஞ்சம் இல்ல, இன்னும் நெடுதூரம் தாண்டி சிந்திக்கணும். நம்ம வந்து நான் என்ன சிந்திக்க வைக்கிறேன்னா, நம்ம சிந்தனைகள் வந்து ஒரு 1 லட்சம் ஆண்டு, ஒரு 10 லட்சம் ஆண்டுகள் முன்னாடி மனிதன் எப்படி இருந்திருப்பான், அப்போ அவன் வந்து வாழ்ந்த காலங்கள்ல இந்த சிரிப்புன்றது இருந்திருக்குமா? இப்ப நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க, அழுதுருக்க மாட்டான் அப்படின்னு. நிதர்சனம், உண்மை. அது அழையும் வந்து அவங்களுக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது. ஏன்னா மிருகங்களா தான் இருந்தான் மனிதன். மிருகங்களை விட கொஞ்சம் வேறுபட்ட விஷயங்கள் அப்படின்னா கொஞ்சம் சிந்திச்சிருப்பான், அந்த இதெல்லாம் இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனா பெரிய அளவுக்கு அவனோட சிந்தனை மாறுபட்டு இருக்குமா அப்படின்றது இப்போ நம்மளோட டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு மனிதனோட பெரிய டெவலப்மெண்ட் எல்லாம் கடந்த ஒரு 300 வருஷம் 400 வருஷத்துக்கு முன்னாடிதான் நிறைய டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க, பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய மாற்றங்கள் இருந்ததுன்னா கிடையாது. அப்போ ஒரு 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி, 3000 வருஷம் 4000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மனிதன் கொஞ்சம் சிவிலைசேஷன் ஆனவங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 10,000 வருஷம் 20,000 வருஷம் 30,000 வருஷம் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணும் போது அவன் வந்து எப்படி இருந்திருப்பான்றது ஒரு பக்கம். அதையும் தாண்டி கற்கால மனிதனா வாழ்ந்தப்ப, ஆதி மனிதன் அப்படின்னு சொல்றப்ப கற்கால மனிதனா இருந்தப்ப, கற்காலத்துக்கு முன்னாடி மனிதனா இருந்த பட்சத்துல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவன் சிரிச்சிருப்பானா, அவன் அழுதுருப்பானான்ற கேள்வியும் வந்தது எனக்கு. ஆனா ஒரு வலியின் வரப்ப அந்த கண்ணில் தண்ணி வந்திருக்கோம், ஒரு பெயினை உணர்ந்திருப்பான்றது நமக்கு தெரியும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அவனால உணர்ந்திருக்க முடியும். அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தும், என்ற மிருகங்கள்லாம் வெளிப்படுத்துற மாதிரி வெளிப்படுத்தியிருப்பான். ஆனா வாய் விட்டு சிரிச்சிருப்பானா, கலகலம் சிரிச்சிருப்பானா, சத்தம் போட்டு சிரிச்சிருப்பானா அப்படின்ற அந்த கேள்வி
எழுந்ததுனாலதான் இது இந்த கற்பனைக்கு நம்மளோட கற்பனை வளத்தை கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்றதுக்காக விட்டேன். அமுதா மேடம் அதை சொல்றாங்க, வாங்க. அமுதா மேடம் வாங்க. சார் வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். இதுல நான் என்ன நினைக்கிறேன்னா சார், சிரிப்பு அப்படிங்கிறது நிகழ்வை பொறுத்து மட்டும் வர்றதில்ல. உடல்ல ஏதாவது ஒரு பகுதியில ஒரு கை படும்போதோ இல்ல ஒரு கால் படும்போதோ ஒரு சிரிப்புங்கிறது இயல்பாவே வருது, நம்ம உடம்புக்குள்ளேயே அது இருக்குது. அப்போ அவங்களோட அந்த தொடுதல் ஏற்படும் போது, அந்த மாதிரி பகுதிகள்ல அவங்க கை வைத்திருக்கும் போது தெரிந்தோ அல்லது தெரியாமலோ பட்டுது அப்படின்னா அவங்க சிரிச்சிருப்பாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன். தொல்காப்பியத்துல கூட மெய்ப்பாடு அப்படின்னு வரும்போது முதல்ல நகையே அழுகை அப்படிதான் அவர் சொல்றாரு. முதல்ல சிரிப்பை தான் அவர் எடுத்து சொல்றாரு, அதுக்கப்புறம் தான் அழுகைய, அதுக்கப்புறம் இழிவரல் அச்சம் அப்படின்னு அவர் கொண்டு வர்றாரு. அப்போ நகைத்தல் அப்படிங்கிறது இன்னைக்கு கூட நம்ம இந்த மனித குரங்குகள் அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் சிரிக்கிறத நம்மளால பார்க்க தான் முடியுது. அது சிரிக்கதான் சிரிக்குதுங்கிறது நமக்கு போறோம் பார்க்கிறோம், அது எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது அதற்கு அடுத்த நிலையில தானே மனிதன் வரான். அப்ப மனிதன் செயல்களை பார்த்து சிரிச்சானோ சிரிக்கலையோ, அவன் உடலில இருக்கக்கூடிய பல பகுதிகள்ல அந்த சிரிப்பு என்பது இயல்பாகவே அமைந்திருக்கிற காரணத்தினால அந்த இடங்களிலே கைப்படும் போது அவன் சிரிச்சிருப்பான். கைப்படும் போதா இருந்திருக்கலாம், இல்ல மரமட்டைகள் ஏதாவது ஒரு சிலிர்ப்பு ஊட்டும் போதா இருந்திருக்கலாம், அந்த நேரங்கள்ல அவன் சிரிச்சிருக்கலாம். இதெல்லாம் இயற்கையிலேயே உடலிலேயே இருக்கக்கூடிய ஒரு கூறு அப்படிதான் நான் பாக்குறேன். அதனால ஆதி மனிதன் சிரிச்சிருப்பான் அப்படிங்கிறது நான் உறுதியாக கூட கருதுறேன் சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மேடம். வசதி மேடம் வாங்க. வணக்கம் சார். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆதி மனிதன் சிரித்திருக்க மாட்டான். ஏன்னா அவங்களுக்கு பேர்டன் ஆஃப் லைஃப் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கும். ஹண்ட் பண்ணணும், சாப்பிடணும், நெக்ஸ்ட்டு சாப்பாடு எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, அப்புறம் டெரிட்டோரியல் இதெல்லாம் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த சிரிப்பு, லாஃப்டர் அப்படிங்கிறது ஒரு சோஷியல் கண்டிஷனிங். நீங்கள் ஒருத்தங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அந்த சோஷியல் ஆஸ்பெக்டில் தான் நம்ம வரவேற்கிறோம், சிரிக்கிறோம், முகத்தில் புன்னகை வருது. சின்ன குழந்தைங்க சிரிச்சிருப்பாங்க, இந்த இது இது எப்படி அப்படின்னா கல்ச்சரலா நம்ம எப்போ அட்வான்ஸ் ஆயிட்டே போனோமோ அப்பதான் நம்ம ஒரு சிச்சுவேஷனல் லாஃப்டர், இமோஷனல் லாஃப்டர், இந்த லாஃபிங் அப்படிங்கிறதே அது அதுக்கப்புறம் வந்த ஒரு பிஹேவியரல் ஒரு ஆஸ்பெக்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இப்போ கை கட்டி சிரிக்கிறதோ இல்லை ஒரு ட்ராமாவை பற்றி சிரிக்கிறதோ இதெல்லாம் டெவலப் ஆனவன தான் நமக்கு வந்துச்சு. ஸோ ஆதி மனுஷனுக்கு அது கிடையாது, அவங்க சிரிச்சிருக்க மாட்டாங்க கட்டாயமே. தொல்காப்பியம் கூட அதுக்கு முந்தி தான் நம்ம பார்க்குறோம், தொல்காப்பியத்துக்கு முந்தி பார்க்குறோம் நம்ம இந்த இதை. அப்போல்லாமே நகை வந்துருச்சு. நீங்கள் புறநானூரை எடுத்துக்கிட்டாலே எத்தனை ஹியூமர் இருக்குது அதில்? இல்லை, புறநானூரில் முழுசும் நட்பு, கொடை, வீரம் இதுதான் இருக்கே ஒழிய நகைச்சுவை, ஹாஸ்யம் அப்படின்னு அதுக்கு தனியாக நாங்கள் போடலை. அதுக்கப்புறம் வந்த ட்ராமாவில் வேணால் இருந்திருக்கு, இயற்கை இதில் இருந்திருக்கு. ஆனால் அதுக்கு முந்தி இருந்தது ஃபார்மலாக, இந்த சொசைட்டி ஃபார்மலைஸ் ஆகிறதுக்கு முந்தி சிரிப்பு அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரேராக இருந்திருக்கும். கைகொட்டிலாம் சிரிச்சிருக்க மாட்டான், புன்னகை புரிஞ்சிருப்பான். அதுவும் அது ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எவ்வளோ அதோட நிறுத்தியிருப்பான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சார். மற்றவங்க பேசிட்டு. நல்ல நல்ல விளக்கம் மேடம், நல்ல விளக்கம். அதுதான் இதுதான் நம்ம சிந்திக்கிறது. இந்த சிந்தனையை கொஞ்சம் பின்னாடி போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இது. அந்த நீங்க சொன்னது ஒருவருக்கு சிந்திக்க வைக்குது. மகிழ்ச்சி. முத்து சாரா, முத்துராஜ் சாரா, இது முத்து யாரு? வாங்க சார். வணக்கம் சார், மதுரையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க உங்க பேர், உங்களை அறிமுகப்படுத்துங்க. என் பேர் முத்து சார். நான் அங்க ஜுவல்லர்ஸ் ஷாப் வச்சிருக்கேன் மதுரையில. சரிங்க. அது இல்லாமல் ஃபெமினைன் நாப்கின் சொல்லிட்டு நம்ம ஃபெமினைன் நாப்கினுடைய மேலூர் தாலுகா ஸ்டாக்கிஸ்டாகவும் இருக்கு சார். சரிங்க சார், நான் புன்னகை, அதாவது ஆதி மனிதன் சிரிச்சாங்கிறது படிச்சிருக்கேன் சார். நம்ம இறைவன் சார் இருக்காங்க, சரியா கேட்கல, சொல்லுங்க. உங்க வாய்ஸ் சரியா கேட்கல. இறையன்பு சாருடைய மனிதன் மாறிட்டான் ஒரு புக்ல அவர் இறையன்பு சாரோட புத்தகத்துல எழுதியிருக்காரா? ஆமா, அவர் அதை பத்தி பேசியிருக்கிறாரு சார். அதை சொல்லியிருக்கிறாரு, அந்த கட்டுரையில கொடுத்துருக்காங்க. என்ன எழுதியிருக்காரு?
அதுல வந்துட்டு அவங்க வந்து ஆதி மனுஷன் சிரித்ததா தான் சொல்றாரு. அதாவது வந்துட்டு ஒருத்தர் முன்னாடி பார்த்துக்கும் போது அவங்களுடைய அந்த உருன்னு சொல்லி அந்த குரங்கெல்லாம் நம்ம இது பண்ணுவாங்களே, கற்பூர்னு பார்த்துருப்போம், நம்மளே பார்த்துருப்போம். அது மாதிரி அவங்க இது பண்ணுவாங்களாமா. அது இல்லாம அவங்க வந்து கொஞ்ச நாள்ல வந்து அந்த ஆதி மனிதன் வந்து எடுத்த உடனே வந்து அந்த ஆயுதம்லாம் வச்சிருக்கலாம். அப்ப வந்து கல்லு இந்த மாதிரி தான் எடுத்து ஆயுதத்தை வச்சு யூஸ் பண்ணாங்க அவங்க. அதுக்கு முன்னாடி உள்ளவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தர் அந்த முகத்தை பார்த்துட்டு அவங்க அந்த குரங்கு இது பண்ற மாதிரி பண்றப்ப, அப்ப அவங்க கையில வந்து எதுவுமே இல்லாதனால அப்ப அவரும் சிரிக்கிறாரு, இவரும் சிரிக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தான் அதுவாகி தான் அப்புறம் புன்னகையா மாறுனதா அவர் சொல்லிட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய 100 புக்லையும் வந்துட்டு அவர் பேசுறாருன்னு என்ன சொல்றாங்கன்னா, ஆப்பிரிக்கா காட்டுல உள்ள அந்த ஆதி மனிதர்கள் புலா கனவுங்கிறது கூட வந்துட்டு ஒரு தவறான ஒரு கனவு கண்டாங்கன்னா அவங்கள்ட்ட போய் சாரி கேட்டுட்டு அடுத்த நாள் அவங்கள்ட்ட வந்து அவங்கள ஏதோ வன்முறையா வந்து திட்டினதாகவோ அல்லது அடிச்சுப்பட்டதாகவோ கூட பார்த்தாங்க கூட அவங்க வந்து பழத்தை கொடுத்து அவங்கள்ட்ட அவங்க கிடைக்கிற அந்த காட்டுல கிடைக்கிற அந்த கனி கிழங்குகளை கொண்டு போய் கொடுத்து அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு வருவாங்களாமா. இந்த ஒரு கற்பனையும் நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். அதாவது அவர் நீங்க சொல்றத பார்த்தா அவர் சொன்ன கருத்து வந்து குரங்குகள் அந்த எமோஷன்ஸ் தன்ன உணர்வுகளை பரிமாறிக்கிற மாதிரி பரிமாறிக்கொண்டு இருப்பாங்க அது மாதிரி தான் சார் நான் நினைக்கிறேன். அது உண்மையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். ஓகே, அந்த ஒரு கருத்து அவர் சொல்லியிருக்காரு. பார்ப்போம், பேசுவோம். நன்றி 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 சார். சார் நான் பேச மாட்டேன். வாங்க மேடம். அனைவருக்கும் வணக்கம். கட்டாயமாக ஆதி மனிதன் ரொம்ப இப்ப நம்ம சிரிக்கிற மாதிரி கை கொட்டியோ கலகலன்னோ அப்படி சிரித்திருக்க வாய்ப்பில்லை. ஆனா அமுதாமா சொன்ன மாதிரியும் வந்து நாங்க வந்து உங்களுக்கே தெரியும் குரங்களோடு குரங்குகளா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த குரங்குகள் முகத்துல அது சிரிப்பா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா அப்படி ஒரு முக கூறுபாடு இருக்கும். சில வேளை நான் பார்த்துருக்கிறேன். அந்த ஈன்னு பல்ல காட்டும், நீங்க பார்த்துருப்பீங்க, இங்க வந்தவங்க கட்டாயம் பார்த்துருப்பீங்க, குரங்குள்ள இடத்துக்கு நிறைய போனவங்க பார்த்துருப்பீங்க. ஈன்னு பல்ல காட்டும். சில வேளை அதே அதுக்கு கோபமா மாறும், அது வேற மாதிரி. ஆனா ஈன்னு பல்ல காட்டுறத நான் பார்த்துருக்கேன். குரங்கு பல்ல காட்டாதேன்னு நாங்க காலேஜ்ல சொல்லுவோம். அப்ப அந்த மாதிரி ஒரு சிரிப்புங்கிறது வந்து அமுதாம்மா சொன்ன கருத்தை இங்க நான் வந்து வழிமொழிகிறேன்னு தான் சொல்லணும். இப்போ ஒண்ணும் இல்ல, நானே வந்து யாராவது அப்படி நம்ம கிச்சு கிச்சு முட்டுறதுன்னு சொல்லுவோம் பாருங்க, அது வந்து ஏதாவது ஒரு உடல்ல ஒரு பகுதியை நம்ம தொடும்போது நாம அறியாமலே நமக்கு முகத்துல சிரிப்பு தான் வரும். நம்ம அதனால அழ மாட்டோம். ரொம்ப அது ஓவரா போனா கோபம் வருமே தவிர சிரிப்பு தான் வரும். கிச்சு கிச்சு மூட்டுறது, இந்த குழந்தைகளே நீங்க அது நல்லா பார்க்கலாம். குழந்தைகளை தொட்ட உடனே அது அழகா சிரிக்கும். அது சில வயிற்றுல அதனுடைய வயிற்று பகுதியில பூ அப்படின்னு நம்ம ஊதி பாருங்க, சிரிக்கும், உடனே குழந்தை சிரிக்கும். அது மாதிரி கை இடுக்குகள்ல இது மாதிரி சில உடல் பகுதிகள்ல நம்ம தொடும்போது இருக்கு. வசந்தி அம்மா சொன்னது மாதிரி அது ரொம்ப இப்ப நம்ம சிரிக்கிற மாதிரி தேவையில்லாம போலி சிரிப்பு எத்தனை சிரிக்கிறோம். இப்ப நம்ம சிரிக்கணுமேன்னு சில இடத்துல சிரிப்போம். அது மாதிரி எல்லாம் வந்து நிச்சயமா கள்ளங்கபடம் அற்ற அந்த மனிதர்கிட்ட பார்க்க முடியாது. ஏன்னா இப்ப நான் வந்து உங்களுக்கு தெரியும், நான் வசிக்கக்கூடிய இடத்துல காரையார்னு ஒரு இடம் இருக்கு, அங்க காணியர்கள் என்ற பழங்குடி இருக்கிறாங்க. அதே மாதிரி கருப்பா நதினு ஒரு இடம் இருக்கு, அங்க வந்து பளியர்கள் வாழ்றாங்க. அப்ப இரண்டு அந்த மக்கள்கிட்ட நான் போகும்போதும் நான் பார்த்தது வந்து இப்ப அவங்க முழுக்க வந்து நம்ம பூமி நம்ம நம்ம சாதாரண சமதளத்துல வாழ்ற மக்கள் மாதிரி ஆயிட்டாங்க, அது வேற விடயம். இருந்தாலும் அவங்கள்ட்ட வந்து அவங்க சிரிக்கிறாங்க, நல்லா சிரிச்சு பேசி எல்லாம் பண்றாங்க. நீ ஐயா சொன்ன மாதிரி அழுகிறது அவங்கள்ட்ட கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. அது பொதுவாகவே நம்ம இஸ்லாமிய சமுதாயத்திலே கூட அவங்க இறப்பு வரும்போது அழுவது கிடையாது. அது மாதிரி அவங்க பழங்குடியினர்கிட்ட நாங்க கேட்கும்போது அவங்க அதான் சொன்னாங்க, இது வந்து எப்படினாலும் ஒரு நாள் போகதான் போறாங்க, அதுக்காக நாங்க வந்து ரொம்ப அழுது அப்படி ரொம்ப மனம் கலங்க மாட்டோம். ஆனா சிரிக்கிறாங்க. நான் பார்த்த பழங்குடியினர்னா நீங்க அந்தமான் பழங்குடி மாதிரி இவங்க கிடையாது, இருந்தாலும் சிரிக்கிறாங்கன்னு நான் பார்த்தேன். இப்ப வந்து நம்ம அம்மா சொன்னாங்க புறநானூற்றுல எல்லாம் இருக்கு, சில இடங்கள்ல அகநானூர்ல இருக்குது. புறநானூற்றுல இல்லாம இருக்கலாம், அகநானூர்ல இருக்கு. அதே மாதிரி நகுதல், நகை, நகு அப்படியெல்லாம் திருக்குறள்ல ஏராளமான இடத்துல எல்லா அறத்துப்பால்ல இருக்கு, பொருட்பால்ல இருக்கு, காமத்துப்பால்ல நிறையவே இருக்கு. சிறகணிக்கும் அப்படின்னு மெல்ல சிறகணிக்கும் அப்படிங்கிறார் ஒரு இடத்துல வள்ளுவர். அதுவும் மெல்ல அப்படியே முகத்தை இது பண்ணி அப்படியே கள்ளத்தனமாக சிரிக்கிறாளாம். அது மாதிரி எல்லாம் ஒரு நகையிலேயே விதவிதமான சிரிப்புகளை கூட நம்ம திருவள்ளுவர் சொல்றத நம்ம பாக்குறோம். சிரிப்பு என்பது உடன் பிறந்ததாகத்தான் நான் நினைக்கிறேன். ஒரு மனிதனுக்கு இயற்கையாக அமைந்தது. சிலர் இப்போ நம்ம என்ன சொல்றோம், இறுக்கிக்கிட்டு சிரிக்க வேண்டிய இடத்த கூட சிரிக்காம இருக்கிறோம்.
இல்ல வேண்டாத இடத்துல சிரிக்கிறோம், அல்லது வந்து நமக்கு சிரிக்கணுமே இந்த இடத்துல எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் சிரிக்கிறாங்க, நம்மளும் சிரிக்கிறோமேன்னு சிரிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து சிலர் லாஃபிங் தெரப்பியே இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கிறோம். அதனால மனிதனோடு உடன் பிறந்ததுதான் சிரிப்பு. அதை வெளிப்படுத்தக்கூடிய விதங்கள் வேண்டுமானால் வேறுபடலாம். நீங்க நிறைய இந்த நல்ல கனிவோடு நாய் வளர்க்குறவங்க பாத்தீங்கன்னா தெரியும், அது நம்மள்ட்ட மகிழ்ச்சியா இருக்கும்போது அது சிரிக்காது, நம்மள மாதிரி ஈ காட்டாது, ஆனாலும் கொஞ்சம் பல்ல காட்டி நம்மள்ட்ட ஒரு பாவனை செய்யும் அது. ஆனா நாய்கள் அழுது நான் பார்த்திருக்கிறேன், கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். எங்க வீட்டுல 5 நாய் வளர்த்தேன், அதனால எனக்கு தெரியும். அந்த கண்ணீர் வருவதை நான் பார்த்திருக்கிறேன். அது நம்மள மாதிரி இழப்புக்காக அழுறது அப்படி இல்லை, வலியினால் அழும். சில வேளையில நம்ம ஏதாவது கொஞ்சம் கடினமாக சொல்லிவிட்டால் அதை புரிந்து கொண்டு அழக்கூடிய நாயெல்லாம் பார்த்திருக்கிறேன். எதுக்காக சொல்றேன்னா, சிரிப்பு நிச்சயமா நம்ம உடன் பிறந்தது. ஆதிகால மனிதனுக்கு நாம் இப்போது சிரிப்பது போல நிச்சயமாக இருந்திருக்காது, அதுல வாய்ப்பே கிடையாது. அம்மா சொன்ன மாதிரி பரிணாம வளர்ச்சி ஆக ஆக நம்முடைய தேவைகள் வளர வளர நம்ம வந்து அந்த சிரிப்பை வந்து நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். அது ரொம்ப, அதாவது நம்முடைய இயல்பான ஒன்றாக அதை மாற்றி இருக்கிறோம். வந்து சிரிக்கிறது, இந்த நேரத்துல சிரிக்கணும், சில இடத்துல எந்த இடத்துல சிரிக்கணும்னு உனக்கு தெரியாது அப்படியெல்லாம் நம்ம பேசுவாங்க பெரியவங்க. எங்க வேணாலும் ஈன்றுவியா அப்படின்லாம் கேட்பாங்க நம்மள. அப்ப நம்ம உடம்போடு அது இருக்கனாலதான் நமக்கு அது வருது. அத வந்து இப்ப நாகரிக காலத்துலதான் அதை நம்ம கட்டுப்படுத்தி இந்த இடத்துல சிரிக்கணும், இந்த இடத்துல சிரிக்க கூடாது அப்படின்னு சொல்றோம். நகைச்சுவை என்பது வேறு, சிரிப்பு என்பது வேறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பு மிக்க நன்றி கூறி ஸ்ரீபன் சாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி மேடம், நன்றி நன்றி நன்றி. வேற யாராச்சும் பேசுறீங்களா? நான் பேசுறேன் சார். வாங்க சார். அதாவது பழம் மனிதன் சிரிச்சானா சிரிக்கலையாங்கிறதுக்கெல்லாம் அவ்வளவு நம்மகிட்ட ஆதாரம் இருக்கா, அல்லது அந்த ஆதாரமும் சான்றுகள் இருக்கா, அதெல்லாம் நமக்கு தெரியலைங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஆனா தொல்காப்பியம் இப்ப சொல்லுதுங்கிறாங்க. அப்ப தொல்காப்பியம் 86 புலவர் சொல்ற போது 5000 ஆண்டுகளாக தமிழ் மக்கள் அதை அறிந்திருக்கிறார்கள், அதை பயன்படுத்தி இருக்கிறதுக்காகனா நம்ம சொல்லணும். ஏன்னா அவர் சொல்ற ஒரு மெய்ப்பாடுல ஒன்றாக இருக்கு. அதுக்கப்புறம் வேலம்மாள் அவர்கள் சொன்னது மாதிரி திருக்குறள்ல ஏகப்பட்ட இடம் இருக்கு. நான் எல்லாம் கிட்டத்தட்ட 40 இடங்களை நான் பார்த்தேன். அதுக்குள்ள சொற்களை எல்லாம் பார்த்தேன். இப்ப கொஞ்சம் இருக்கிற போது நக, நகுக, நகும், நகை, நகையும், நகையுள்ளும், நகையேயும் அப்படிலாம் பயன்படுத்தியிருக்கார். மகிழ்ச்சியினை மகிழ்தலும், மகிழ்ந்துலாம் நிறைய இடத்துல வருது. அது மாதிரி உவப்பு அப்படிங்கிற சொல்லும் உவக்கும் எல்லாம் வருது. ஆனா இங்க 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு நகை, இன்னொன்னு உவகை. உவகைங்கிறது மனசுல இருக்குது, நகைங்கிறது வெளிப்பாடா வர்றது, முகத்துல தெரிகிறது அந்த நகை. மனசுல உவகை இருந்தா தான் வெளியில வரும் அப்படிங்கறது மாதிரி சொல்ற. இன்னொன்னு மகிழ்தல்னு அவர் சொல்ற போது கள்ளுண்டு மகிழ்தல் தான் சொல்றது. கழித்தலையும் அவர் கள்ளுண்டு கழித்தல் தான் சொல்றாரு. களிங்கிற சொல்லுவார் அதிகமா சொல்றது. காண மகிழ்ந்தாலும் அத கல்லுக்கு உண்டு, காமத்துக்கு உண்டு, கல்லுக்கு இல்லைன்னு சொல்றாரு. உள்ள கழித்தலும், அப்ப கழித்தல் மகிழ்தலும் அப்படிதான் சொல்றாரு. உண்டார்கள் நல்லது அடு நரா, அதாவது காமம் போல் கண்டார் மகிழ்ச்சி செய்தல் அன்றுன்னு சொல்றாரு. அப்ப இந்த மகிழ்தல் கழித்தல் இதுகள்லாம் அவர் கல்லுண்டு கழித்தல்ங்கிறது மாதிரியும் சொல்றாரு, மகிழ்தல் மாதிரி சொல்றாரு. அப்ப உவகைன்னு சொல்றது நகல்ங்கிறது தான் ரொம்ப அதிகம் சொல்றாரு. நகல்வல்லல் அல்லாக்கு மாயிரு ஞானம், இந்த பெரிய உலகம் பகலின்பால் பட்டது அன்று, அது பகல் இல்ல இரவு அப்படிங்கறது ரொம்ப சிறப்பா அதை பதிவு பண்ணியிருக்காரு. நகல் அந்த மகிழ்ச்சியால சிரிக்க தெரியாதவனுக்கு இந்த உலகம் இல்லை, அது இருள்னு அவருடைய முடிவா இருக்கு. அதான் என்னால நான் பார்க்க தெரியுது. ஏன்னா பெரும்பகுதி நமக்கு ஐயங்கள் வருகிற போது வள்ளுவம் சரியான வழிகாட்டுகிறதுன்னு நான் பார்க்கிற போது 5000 ஆண்டுகளாக தமிழகம் போற்றி தான் இந்த சிரிக்கிறது, நகும் சிறக்கடித்தால் புகழ நகும் சொல்றாங்க, கடவுளர்லாம் நகுத்தல் சொல்றாங்க, சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருதுன்னு பல வகை சிரிப்புகளை சொல்றாங்க. ஆனா அது மனித குலம் போற்றுறது முன்னாடி எப்படி இருக்குன்னு தெரியல, இன்றைக்கு மிகவும் போற்றுகிறதுனா நான் பார்க்கிறேன். நன்றி சார்.
நன்றி சார், நன்றி. நம்ம இலக்கியங்கள்ல இருந்து உதாரணத்தை எடுக்கிறத தவிர்ப்போம். ஏன்னா இலக்கியங்கள் வந்து கடந்த ஒரு 5000 10,000 ஆண்டுகளுக்கு முன்ன வந்ததுன்னு வச்சுக்கிட்டா கூட நம்ம பேசுறது வந்து ஒரு லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ இலக்கியம் வந்து சரியான சான்று இல்லைங்கிறதான். நான் முடிச்சிருக்கேன். அதாவது இலக்கியங்கள்ல வந்து நம்ம வந்து இலக்கியம் எப்போ வந்துன்னா நம்ம அறிவு வளர்ந்து படிச்சு கல்வி வளர்ந்த பிறகுதான் இலக்கியத்துக்கே நம்ம வந்திருக்கோம். அப்ப அந்த இலக்கியத்தை வந்து நம்ம சான்றாக எடுக்கிறது வந்து நம்ம அது இங்க நம்ம பார்க்கல. இலக்கியத்துல இருந்து சான்றாக எடுக்கும் போது அது வளர்ந்த மனிதனோட சான்றாயிடும். அது நம்ம பேசுறது வந்து ஆதி மனிதன் மிருகங்களா வாழ்ந்த காலத்துல நம்ம மனிதன் சிரிச்சிருப்பானா அந்த கேள்விதான் அது வருதே தவிர, ஒரு உதாரணத்துக்காக தான் நம்ம வந்து இப்ப இருக்கிற ஆதிவாசிகள் அந்தமான்லயும் சில இடங்கள்ல இருக்கிற ஆதிவாசிகளையும் நம்ம உதாரணத்துக்கு, ஆனா அவங்களும் என்னன்னா நம்ம மக்களோட மக்களா தான் வளராங்க. அந்தமான்ல ஒரு பகுதியில மக்களோட கலக்காத ஒரு தனி இனம் இருக்கு. அந்த இனத்தை நம்ம பார்க்க கூட போக முடியாது. அந்த இனம் நம்மளை அழிச்சிடும். அது அந்த இனத்தை கூட நாம வந்து சிரிச்சாங்களா இல்லையான்றது ஒரு பக்கம் பார்க்க முடியும். அது ஒண்ணு இருக்குது. ஆனா வந்து அவங்களும் இந்த காலத்து மனிதர்கள் தானே. என்னதான் இருந்தாலும் ஆதிவாசிகளா இருந்தாலும் இந்த காலத்து மனிதர்கள் தானே. அப்ப நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து மனிதன் தோன்றிய காலத்தில், மனிதன் காடுகள்ல வேட்டையாடி வாழ்ந்த காலத்தில், மனிதன் மிருகங்களா வாழ்ந்த காலத்தில் சிரிச்சிருப்பானா. இதுதான் நம்மளோட சிந்தனை. அப்போ நம்மளோட சிந்தனையை இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி கொண்டு போவோம் அப்படின்றதுதான் நம்மளுடைய செயல். நம்ம இலக்கியங்கள்ல இருந்து உதாரணம் நம்ம எந்த குறிப்பை எடுத்து கொடுக்க வேண்டாம். அது உதாரணம் வேண்டாம். அது இந்த கருத்துக்கு பொருந்துற மாதிரி என்னுடைய அதுதான் விஷயம். சொல்லுங்க, நீங்க எதை சொல்றீங்க? இல்ல, அதுக்கு சான்றுகளா நீங்க எதை காமிப்பீங்க? அதாவது இல்ல ஒரு 1,00,000 ஆண்டு 10 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தவனுக்கு நம்ம என்ன இன்னைக்கு காமிக்க முடியும்னு கேக்குறேன். சும்மா சான்றுகள் நான் தொடக்கத்திலேயே சொல்லிட்டேன். சான்றுகளுக்காக நம்ம பண்ணல. ஒண்ணு, நம்மளோட சிந்தனை வளத்தை கொஞ்சம் பின்னோக்கி தள்ளி அங்க நம்ம எப்படி சிந்திக்கிறோம், ஒரு ஆராய்ச்சிக்குரியமான சிந்தனையை நம்ம கொண்டு வரணுன்றதுக்காக தான் நம்ம இந்த போட்டிருக்கோம். தவிர சான்றுகள் தேவையில்லை. நம்ம சான்றுகள் கொடுக்க முடியாது. இல்ல, சிந்தனை செல்லாத இடம்னு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. சிந்தனை செல்லாத இடம்ன்றது கிடையாது. சிந்தனை செல்லக்கூடிய இடங்கள் இருக்கு. அந்த சிந்தனையை செலுத்துவன்றதுக்காக தான். சரி, மகிழ்ச்சி, நன்றி. வசந்தி மேடம் சொல்லுங்க. நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். அதாவது என்ன அப்படின்னா, நம்மளோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நீங்கள் பழைய ஆதிகாலம் அப்படிங்கும்போதே அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது அது ரொம்ப ரிஜிடாக இருக்குது. அது வந்து அந்த சுருக்கங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப கடினமான முகமாக தான் இருக்கே வழிய இந்த சிரிக்கும்போது இருந்த இந்த சாஃப்ட் முகம் நம்ம பார்க்கறது இல்லை அதில். அதே மாதிரி செவ்விந்தியர், இங்கே வந்து செவ்விந்தியர்கள் தான் பழைய இவங்க. இன்னும் அவங்க இருக்கிறாங்க, ஒரு ஓரத்தில் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ரிஜிடாக தான் இருக்கே வெளியே. நம்ம சிரிக்கிற அந்த மசில்ஸ் எல்லாம் அவ்வளோ இதாக இருந்ததா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த படத்தில் பார்த்தா தெரியலன்னு தான். அதுலேருந்து நம்ம நினச்சிக்கலாம். ஏன்னா அவங்களோட லைஃப் பர்டன் ஆஃப் லைஃப் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். உண்மை 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 உண்மை. வேற யாராச்சும் பேசுறீங்களா? ஜெயக்குமாரி மேடம் வாங்க. ரவி சார் பேசுறீங்களா? இல்ல, ஜெயக்குமாரி மேடம் பேசிட்டோம். சரி வாங்க, ஜெயக்குமாரி மேடம் வாங்க. அவங்க பிரேமா மேடமோட ஃப்ரெண்டு. வாங்க, உங்களை மைக் ஆன் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம். நான் வந்து பிரேமா மேடம், இந்த தேன்மொழி மேடம் அவங்களுடைய ஃப்ரெண்டு. ஒன்னா காலேஜ்ல முடிச்சவங்க. அதனால தேங்க்யூ சார், நன்றி சார். நான் வந்து ரிட்டையர்ட் நர்சிங் சூப்பரண்ட். ஸ்டாலின்ல இருந்து ரிட்டையர் ஆகி 10 இயர்ஸ் ஆக போகுது. அவங்கெல்லாம் சொன்னதை வச்சுதான் சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு நேற்றுக்கு அந்த மேக்ஸ் இது பார்த்துட்டு இருந்தேன், அப்சர்வ் பண்ணேன். அதுட்டு இப்போ வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, சிரிப்பு என்பது வந்து உணர்வு சம்பந்தமானது இல்லைங்களா சார்? அதனால வந்து ஆதியில இருந்தவங்களுக்கு கூட அந்த உணர்வுகள் இருந்திருக்கும், சிரிக்கணும்ன்றது. ஆனா நம்ம வந்து சிரிக்கணும்ன்றது 24 hours சிரிக்கிறதே இல்லைங்களே. இப்பவே நம்ம அப்படிலாம் சிரிக்கிறதே இல்லை. எந்த நேரம் வருதோ அந்த நேரம் தான். மற்ற நேரத்துல நம்மளுடைய வேலையை தான் பார்த்துட்டு இருந்தோம். அதனால அவங்க வந்து ஆதியில வந்து வேட்டையாடுதல், இந்த மாதிரி இது மிருகங்களோட பழகுது, அதெல்லாம் உண்மைதான். அவங்களும் தான் பழகி இருப்பாங்க. நாய், அந்த மாதிரி ஏதோ ஒரு மாடு இதுங்கெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க இல்லைங்களா சார்? அது மாதிரி இருக்கும்போது அந்த மாடுங்க செய்ய ஏதாவது ஒரு இது பண்ணும்போது
இப்போ கூட நம்ம வீட்டில் நாய்களை வச்சுட்டு இருக்கும்போது அதுங்க செய்கிற அந்த குறும்புக்கு நம்ம சிரிக்கிறோம், அந்த நேரத்துக்கு சிரிக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அவங்க அந்த காலத்தில் சிரிச்சிருக்கலாம். பட் இப்போ நம்மளுக்கு காமிக்கிற ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் சொன்ன மாதிரி அந்த ரிஜிட் ஃபேஸ் தான் பார்க்குறோம். நம்ம 24 எப்பவுமே எல்லாத்துலையும் செவ்வேந்தியர்லேருந்து அந்த ஆதிகாலை இவங்க வந்து இருக்கிற நிலைமையெல்லாம் பார்க்கும்போது அந்த ரிஜிட் ஃபேஸ் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்குறோம். அதனால நம்ம வந்து அவங்க சிரிச்சிருக்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாத ஒன்று இல்லைங்களா? அது உணர்வு சம்பந்தமானது தானே. கோவப்படுறது எல்லாமே வந்து நம்ம உடலுடைய ரியாக்ஷன்ஸ்ல வர்றது தான். அதனால அவங்க சிரிச்சு இருக்கலாம், சிரிச்சு வாழ்ந்திருக்கலாம்ன்றது என்னுடைய ஒப்பீனியன். நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி மேடம், ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு முன்னாடி நம்ம சக்கரபாணி சார் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம இது ஒரு அந்தமான் கிருஷ்ணமன் சார் ஏதோ சில படங்களை போடுறேன், அதை பார்த்துருவோம். சரிங்க வாங்க. சில படங்கள் மட்டும் ஷேர் பண்ண தகுந்த படங்கள். இது சௌராங்கிற தீவு, சும்மா 200 மக்கள் மட்டுமே வசிக்கின்ற ஒரு பகுதி. அந்த பகுதியில சைக்கிள் மட்டும்தான் இருக்கு, வேற எந்த விதமான 2 வீலர் 4 வீலர் எதுவுமே கிடையாது. குடிநீர் சுத்தமா கிடையாது. இந்த மக்களா நம்ம பழகி பார்த்தோம். அப்பவும் இந்த நபர் ஒரு ஆசிரியர், அவருடைய குழந்தைகள், அவருடைய துணைவியர், அவருடைய அடாப்டட் குழந்தைகள் கூட இந்த மாதிரி யாரையுமே அனாதைகளை அவங்க வச்சுக்க மாட்டாங்க. யாரு இருந்தாலும் அவங்கள அரவணைச்சு பண்ணுவாங்க. இவங்க யாருடைய முகத்திலையும் ஒரு சிரிப்புன்றது வரல. சிரிக்கின்ற முகம் பார்த்தா இவர் நம்ம கூட இருந்த ஒரு ஜூனியர் இன்ஜினியர் இருந்தார், அவர் மட்டும்தான் கொஞ்சம் சிரிப்பாரு தவிர்த்து மற்றவங்க முகத்துல ஒரு சிரிப்பே வராம இருந்தது. ஆனா ரொம்ப அன்பானவர்கள், நமக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் செய்வாங்க. ரொம்ப அதாவது நமக்காக, நம்ம தீவு வளர்ச்சிக்காக இவங்க வந்திருக்காங்க அப்படின்றதுல அவங்க உண்மையோட இருந்தாங்க. அவர்களையும் நாங்க எந்த விதமான இதையும் பார்க்க முடியல. அதே மாதிரி இவர் வந்து ஒரு அந்த ட்ரைபல் உடைய லீடர், அவர் கேப்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேப்டன் சொன்னாதான் எல்லாம் சொல்லுவாங்க. அவரும் இதே மாதிரிதான் நல்லா பேசுவாரு, பழகுவாரு. ஆனா அவர் ஒரு முகத்துல சிரிப்பு மட்டுமே மிஸ்ஸிங்கா இருக்கும். எப்பவுமே சிரிக்க மாட்டார். ரொம்ப அறிவுத்திறன் வாய்ந்தவர். நம்ம இவ்வளவு படிச்சு ஹார்ட்வேர் இன்ஜினியரிங்ல ஒரு 30 வருடங்கள் அதுல அனுபவம் செய்து நம்ம ஒரு டெசிஷன் இப்படி எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்றத ரொம்ப சர்வ சாதாரணமா உட்கார்ந்துட்டு அவர் கடற்கரை கூட வரமாட்டார். இந்த மாதிரி பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே, இதுதானே நீங்க செய்யணும், இது செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு மாதிரி சொல்லுவார். அவர் பார்த்தா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு வருடம் நம்ம கற்றதை அப்படியே ரொம்ப ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்பவும் அவருடைய முகத்திலையும், அவர் பின்னாடி இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட், அவரு அடுத்த நெக்ஸ்ட் துணை கேப்டன், அவர் இளைஞர் தான், அவர் முகத்திலையும் சிரிப்பு மட்டும் மிஸ்ஸிங்கா இருந்தது. இதே மாதிரி இன்னொரு வகை ஓங்கி இனத்து மக்கள், இவங்களும் 99 100க்குள்ளார டபுள் டிஜிட்டுக்குள்ளார தான் இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க 99 பேர் இருந்தா கூட ஒரு தீவுல வாழ்ந்த மக்கள், ஒரு படித்த அறிவு சார்ந்த ஆசிரியர் பெருமக்கள் வாழ்கின்ற பகுதியில 2000 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. ஆனா 99 நபர்கள் மட்டுமே இருக்கின்ற ஒரு இந்த குடிமக்கள் ஒருத்தர் கூட உயிரிழக்க. ஆனா இவங்களுக்கு இந்த அறிவு, கடல் சார்ந்த அறிவு இருந்திருக்கு. அதை எடுத்து அந்த ஒரு பழங்குடி ஒரு பாடல் கூட இருக்காங்க. ரொம்ப அதிகமா அன்எக்ஸ்பெக்டட் லெவல்ல தண்ணி உள்வாங்கினா நம்ம வெளியே ஓடிடணும், மேல ஓடிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்கு அப்படின்றது அந்த பாடலை பாடி காமிச்சாரு. இதெல்லாம் செஞ்சாரு. ஆனா சிரிக்கிறதுக்கு மட்டும் முடியல அவராலையும். அந்த குழந்தை தான் இவருடைய இந்த ஓங்கி இனத்து குழந்தைய தான் நம்ம பார்த்தோம். இன்னும் அதுக்கு பிறகு ஒரு சிறிய வருடங்களுக்கு பிறகு போய் பார்த்தோம். அப்பதான் அந்த குழந்தைய சிரிக்கிறது, குழந்தை பிறந்த குழந்தை, அப்போ அன்னைக்குதான் பிறந்த குழந்தைய பார்த்தோம். அது சிரிக்குது. இந்த மற்றவர்கள் சிரிக்கிறதுக்கு சிரமமா இருக்காங்க. இதே மாதிரி கிரேட் அந்தமானிஸ், இவங்க கிரேட் அந்தமானிஸ் தான். இவங்க போர்ட்வேல இருந்திருக்கிறாங்க. போர்ட்வேல இருந்து இவங்களால இந்த ஜன நெருக்கடி இதனால தாங்க முடியலன்றதுனால லாங் ஐலண்ட் தீவுக்கு மாறி இருக்காங்க. இவங்களும் இதே மாதிரியான ஒரு 100க்கு குறைவான நபர்கள் தான் இருப்பாங்க. இவங்களும் நல்லா பேசுறாங்க, பழகுறாங்க, எல்லாம் செய்யறாங்க, அடிக்கடி வந்துட்டு போறாங்க. ஏன்னா ரொம்ப அருகாண்மையில இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ட்ரைபல்ஸ், நல்ல ட்ரைபல்ஸ். இவங்களால வந்துட்டு போறது எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. அரசு இவர்களுடைய தங்களுடைய குழந்தைகள் மாதிரி பார்த்துட்டு வராங்க. இவங்களும் யாரும் சிரிக்கிறத பார்க்க முடியல. ஆக இதைத்தான் உங்கள்கிட்ட ஒரு ஆதாரமா சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது மட்டுமே மொத்தமா சொல்லிட முடியாது.
இது வரைக்கும் வந்ததுல இனி அடுத்தடுத்த தலைமுறையில மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்கும் இல்லை அப்படின்றதுதான் சொல்ல முடியும். என்னுடைய அனுபவம் சார்ந்தது. நன்றி. நன்றி நன்றி சார். நன்றி. அந்தமான் சார், இப்ப நீங்க காட்டின படத்துல கீழே இருக்கிற 2 பெண்கள் தான் சிரிக்காம இருக்காங்க. ஆனா அதுக்கு மேல அந்த சுவரை பிடிச்சிட்டு நிக்கிறவங்க சிரிக்கிறாங்க. இன்னொரு தடவை பாருங்க. அவங்க பல்லு கொஞ்சம் ஒரு பல்லு அதிகமா சார், இது ரொம்ப அவங்க சிரிக்கிற மாதிரி தான் சார் இருக்காது. சிரிக்கிற மாதிரி தான். ஆனா நாங்களும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா பல்லு கொஞ்சம் சிரிப்பு அப்படின்னா போட்டோவுக்காக சிரிக்கிறதெல்லாம் இப்ப சார் ஒரு தேவைக்குதான் சிரிப்பாங்க. நீங்க என்ன சார், நீங்க சிரிச்சு போட்டோ எடுக்கிற அளவுக்கு சிரிப்பாங்களா சார்? ஒரு ரகசியம் சொல்லிடுறேன். அந்த மேல இருக்கிறவங்க தான் வந்து அந்த தீவின் ராணி. அவரு கூட வந்திருக்கிறவர், சர்தார் கூட வந்திருக்கிறவர் ஒரு IAS ஆபீசர். அவர்கிட்ட ஒரு பில்டப் எல்லாம் பண்ணி ராணியை பார்க்க போறோம்னு ஒரு முகமெல்லாம் சீவி கீவி அழகா பவுடர் எல்லாம் போட்டு ஆஹா ராணியை பார்க்க போறோம் அப்படின்ட்டு இவர் போயிட்டு இருக்கிறாரு. இவங்கதான் ராணின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு மாதிரியா பார்த்தாரு. இவர் தான் சிரிச்சார தவிர்த்து அவங்களால சிரிக்க முடியல. கொஞ்சம் இவங்க அதிகமா சுக்கா ஒண்ணு ஒரு போடுவாங்க. சுக்காவும் இந்த இதுவும் அதிகமா உபயோகிப்பாங்க. அதுவும் நம்ம கற்றுக் கொடுத்ததுதான். ஒரு புகையிலையை அப்படி வாயில அடைச்சி போட்டுக்கிற மாதிரி அது வாயெல்லாம் வீங்கி இருக்கும். அது இல்லாம இருக்க முடியாது. வெத்திலையும் அதிகமா போடுவாங்க. இவங்க ரொம்ப ரொம்ப தான் கெடுத்துருக்குறோம். ஏன்னா போர்ட்வேல இருந்து ரொம்ப பக்கத்துல ஒரு 3-4 மணி நேர பயணத்துல போற மாதிரியான இடங்கள்ல இருக்காங்க. அதனால இருக்குது. அதுதான் பார்வைக்கு அப்படி தெரியுது. நம்ம கத்து கொடுத்தது இல்ல, நமக்கு எடுத்தது. நமக்கு எடுத்தது.